வணக்கம் மக்களே, இது பாருங்கள். ஒரு டைம் வந்து ரயில்வே என்டிபிசியில் கேட்ட கொஸ்டின் இது, ஓகேங்களா? HCF ஆஃப் 5 பவர் 12 மைனஸ் 1 அண்ட் 5 பவர் 16 மைனஸ் 1, ஓகேங்களா? கொஸ்டின் இப்படி கேட்டிருக்காங்க. என்னென்னா நமக்கு ட்விஸ்ட் வச்சுருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, கண்டிப்பாக ட்விஸ்ட் வச்சுருக்காங்க. பட் ஆனால் அவ்வளோ பெரிய ட்விஸ்ட்டு கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான் இது. இதையும் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த நம்பருக்கு HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகவே தேவையில்லை. நான் சொல்கிற லாஜிக் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா? நார்மலாக உங்களுக்கு நம்பர் கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் LCM மெத்தடில் கண்டுபிடிச்சி HCF கண்டுபிடிச்சிருப்பீங்க. பட் ஆனால் இதில் வந்து பவரில் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் சொல்கிற மாதிரி லாஜிக் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இங்கே ஃபஸ்ட்டு வந்து பவரில் இருக்கிறத விட்டுருங்க. பேஸில் என்ன இருக்குது? 5. அந்த 5 மட்டும் அப்படியே வச்சுக்கோங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பவரில் இருக்கிற நம்பரை மட்டும் தனியாக எடுத்து எழுதிக்கோங்க மேலே தனியாக. 12, 16 இதுதான் பவரில் இருக்கிற நம்பர், ஓகேங்களா? இப்போது நம்ம என்ன பார்க்கணுன்னா ஆப்ஷன் வச்சு செக் பண்ணுங்கள். இந்த ரெண்டு நம்பரும் காமனாக ஒரு நம்பரால் டிவைட் ஆகணும். 12 டிவைட் ஆகுமா? ஆகாது. 16 டிவைட் ஆகாது. 4 பாருங்கள் ஆகும். 3 12, 4 4 16, 4 3s are 12, 4 4s are 16. அப்போ ரெண்டுமே 4ஆல் டிவைட் ஆகுது, ஓகேங்களா? அப்போது இங்கே 4 தான் வரும் பவரில், ஓகேங்களா? தென் பேலன்ஸ் இருக்கிற அந்த -1 அப்படியே போட்டுக்கோங்க, ஓகேங்களா? 5 பவர் 4 மைனஸ் 1, ஆப்ஷன் சி, ஓகேங்களா? இதுதான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா இப்படி தான் நீங்கள் வந்து HCF கண்டுபிடிக்கணும். நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகவே கூடாது. ரெண்டு பவரில் இருக்கிற நம்பரை எழுதிட்டு அது ரெண்டும் காமனாக எந்த நம்பரில் டிவைட் ஆகுதோ அதுதான் வந்து இங்கே பவரில் வரும். ரிமைனிங் என்ன இருக்கோ அந்த நம்பர் அப்படியே எழுதிக்கிங்க. ஸோ ஓகேங்களா, இதுதான் இதோட HCF 5 பவர் 4 மைனஸ் 1, ஆப்ஷன் சி. கரெக்டாக பார்த்து டிக் பண்ணணும், ஓகேங்களா? உங்களுக்கு கொஸ்டின் சொல்லியிருக்கேன். HCF ஆஃப் 5 பவர் 27 மைனஸ் 1, 5 பவர் 36 மைனஸ் 1. அதே மாதிரி ஆன்சர் என்னன்னு கண்டுபிடிச்சி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பர் டெக்கில் சந்திக்கலாம்.